ஹாய் எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் என் பண்ணியிருப்போம் லைக் பேலியோ சேல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டுங்க. அண்ட் அதோட கண்டினியூஷனாக இன்றைக்கி நம்ம வந்துட்டு சிட்ரன் டெலிவரி எடுத்தாச்சு. ஸோ இப்போது நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஸ்டில் த ஒன் அண்ட் ஒன்லி ஊட்டி. ஸோ ஊட்டியில் இருக்கோங்க. ஸோ ஊட்டியில் வந்துட்டு நம்ம இந்த ரிவ்யூ பண்ணால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் நான் ஊட்டியில் வந்துட்டு இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஸோ வந்த இடத்துல ரிவ்யூவும் பண்ணிவிடுவோம். ஸோ இதுதாங்க வண்டி. 26th ஜூலை நம்ம டெலிவரி எடுத்தோம். இப்போ வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 696 சம்திங் ஆல்மோஸ்ட் 700 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணியாச்சு. ஸோ நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. ஃபஸ்ட்டு வண்டியை ஒரு அவுட்லுக் மாதிரி பார்த்துக்குவோம். ஸோ இது நான் 60 FPS வச்சுருக்கறனால லைக் என்னால் பக்கத்தில் போனால் அது வந்து ரொம்ப ஜூம்டின் மாதிரி தெரியும். ஸோ இது 30 FPS வச்சா கொஞ்சம் கிளாரிட்டி இதாகும். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு 60 FPS வச்சு எடுக்கிறேன். ஸோ வண்டியோட அவுட்லுக் பார்த்துக்கோங்க. நமக்கு சொன்ன மாதிரி நம்பர் பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு எங்கள் அப்பாவோட வண்டி நம்பர் வாங்கலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருந்தேன். அதாவது TN39 BF 1451ங்கிறது தான் எங்கள் அப்பாவோட வண்டி நம்பர். ஸோ அதை வாங்கலான்னு நான் செக் பண்ணும்போது லைக் அதில் வந்துட்டு ஒரு 18,000 பக்கம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நான் அவங்க கொடுக்குறதே எடுத்துக்கலான்னு சொல்லி எடுக்கும்போது கரெக்டாக நமக்கு 7717ங்கிற ஒரு ஃபேன்சி நம்பர் மாதிரியே ஒரு சீரியல் கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ இதுதான் இப்போதைக்கு. ஸோ நம்ம வண்டியோட ஃபீச்சர்ஸ் பற்றி இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஒரு மெயின் ரோட்டில் தான் நின்றுட்டுருக்கோம். கோத்தகிரி போயிட்டு வந்ததுனால ஸோ கொஞ்சம் நாய்ஸ் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட மைக்ரோஃபோன் கிடையாது. கரெக்டாக இந்த விநாயகர் கோவிலுக்கு ஆப்போசிட்டில் நிற்கிறோம். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஃபர்ஸ்ட் இதோட வண்டியில் இது வந்து லைவ் மாடல், ஓகேங்களா? லைவ் வேரியண்ட், அதாவது பேஸ் வேரியண்ட், ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு எப்படி ஃபாக் லேம்பெல்லாம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த வண்டியோட ப்ரைஸ் எல்லாமே வந்துட்டு நான் சொல்கிறேங்க. ஃபர்ஸ்ட் இதை ஒன்ஸ் பார்த்துருவோம். ஸோ இதில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹெட்லாம்ப்ஸ் ஹாலஜனில் தான் வருங்க. ரெண்டுமே ஹாலஜன் தான். அண்ட் ஃபாக் லேம்ப் வந்துட்டு இது வந்து அடிஷ்னல், அதாவது லைவ் கிட்டுன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ அது நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதனால வந்துட்டு நமக்கு ஃபாக் லேம்ப் வந்துடுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹெட்லாம்ப்ஸ் வந்து ஹாலஜன், எல்இடி டிஆர்எல் வராது. இதுவும் பல்பும் ஹாலஜன் தான். நம்பர் பிளேட் வந்து அவங்களே போட்டு கொடுத்துருவாங்க. அண்ட் வீல் கேப்ஸ், ஸோ இதுவும் லைவ் கிட்டில் வருது. ஏன்னா லைவ் வேரியண்ட்டில் வந்துட்டு நமக்கு வீல் கேப்ஸ் வராது. அந்த ஹப் கேப் மட்டும்தான் வரும், பிளாக் கலரில் அந்த போல்ட்டை கவர் பண்ணுற மாதிரி. ஸோ நம்ம இப்போ வீல் கேப் போட்டதுனால நமக்கு அது தேவையில்லை. ஸோ அதை நம்ம போடாமல் வச்சுருக்கோம். ஸோ அப்புறம் இண்டிகேட்டர்ஸ் வந்துட்டு நமக்கு பாடியில் தான் வருங்க, ஓகேங்களா? ஸோ மிரரில் வரணும்னா நம்ம வந்து ஒரு வேரியன்ட்ஸ் போகுது. இது வந்து லைவ். ஃபீலு ஷைன்ங்கிறது ஷைன் டாப் ஆஃப் தி லைன் வேரியண்ட். ஃபீல்ங்கிறது மிடில் வேரியண்ட், ஓகேங்களா? ஸோ அப்புறம் டோர் ஹேண்டில்ஸ் பார்த்தோன்னா நமக்கு வந்து பிளாக் கலர் தான் வரும், பாடி கலர் வராது, பிகாஸ் லைவ் வேரியண்ட். ஸோ இதெல்லாம் காம்ப்ரமைஸ், பட் நான் சொல்கிறேன், ஒவ்வொன்றா சொல்கிறேன் பாருங்கள். அண்ட் பெட்ரோல் டேங்க் கேப் இதெல்லாம் ஓகே. விண்டோஸ் ஃப்ரண்ட்டில் வந்து பவர் விண்டோ, பேக்கில் வந்துட்டு ரோலிங் டைப் தான், மேனுவல் தான். அண்ட் இந்த கிளானிங் வந்துடும், வீல் ஆர்ச் கிளானிங். ஸோ இதுவும் அப்புறம் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாடியில், அதாவது டோர்ஸில் இருக்கிறது, இது ரெண்டும் அடிஷ்னலாக வந்துடும். அப்புறம் சொன்ன மாதிரி வீல் கேப்ஸ் 4 வீலுக்கும் வந்துடுங்க. அப்புறம் டெயில் லேம்ப்பு, பிரேக் லைட் எல்லாமே வந்துட்டு ஹாலஜன் பல்ப்ஸ் தான், எதுவுமே எல்இடி வராது, ஈவன் ஆன் டாப் ஆஃப் தி லைன் வேரியண்ட். ஸோ இந்த டோர் க்ரோம் இருக்குது பார்த்தீங்க, இந்த சில்வர் க்ரோம். ஸோ இது வந்துட்டு அக்சசரியில் வருது, அதாவது லைவ் கிட் சொன்ன மாதிரி. நம்ம வந்து C3, ஸோ இந்த C3ங்கிற ஒரு பேட்ச் கூட வந்து நமக்கு ஒரு ஸ்டிக்கர் மாதிரி தான் வரும். இது வேணுன்னா நம்ம போட்டுக்கலாம், பட் இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, வேல்யூ ஃபார் மணி பேக்கேஜ் அப்படின்னு சொல்லாங்க. அதுதான் வந்து ஒவ்வொன்றும் காம்ப்ரமைஸ் கிடையாது. இது வந்து இந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற கார் இது, ஓகேங்களா? ஸோ நான் இந்த கார் வச்சுருக்கேன், நான் வாங்கியிருக்கேங்கிறக்காகலாம் சொல்லலை. அதனால தான் நான் ஊட்டிக்கு எடுத்துகிட்டு வந்து நான் இப்போது ரிவ்யூ எடுக்கலாம் அப்படின்ட்டு, டெஸ்ட் பண்ணுவோமே அப்படின்ட்டு. ஆனால் சிங்கிளாக தான் வந்தேன், பட் ஸ்டில் நான் இதுக்கு முன்னாடி திண்டுக்கல் வரைக்கும் போயிட்டேன் ஃபுல் லோடில். பட் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? அண்ட் ஆஸ் யூஷுவல் ரிவர்ஸ் லைட்டு லெஃப்ட்டில் மட்டும்தான் வரும், ரைட்டில் வராதுங்க. அண்ட் டோர் ஹேண்டில்ஸ் ஆல்ரெடி சொல்லியாச்சு. அப்புறம் இந்த கிளாடிங் எல்லாமே. ஸோ வண்டியோட அவுட்லுக் வந்து இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு லாங்லேருந்து காட்டுறேங்க. ஸோ நம்ம லாங் ஷாட்லேருந்து பார்க்கும்போது கார் இப்படி தான் இருக்கும். ஸோ
சாரி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க நாய்ஸ் மட்டும், ஏன்னா மைக்ரோஃபோன் இல்லை சொன்ன மாதிரி. ஓகே, ஸோ ரோட் க்ராஸ் பண்ணி வந்தாச்சு. நம்ம திருப்பியும் வண்டிக்கிட்ட போயிடுவோம். யா, ஸோ இது வந்து எக்ஸ்டீரியரோட ஒரு குட்டி இது மாதிரி வாக் அரவுண்ட் மாதிரி. வைப்பர்ஸ் 2 வந்துருங்க. ஆண்டனா வந்துட்டு அங்கே கொடுத்துருவாங்க பை டிஃபால்ட். அண்ட் ஸோ என்ஜின் பார்த்துருவாங்களா? ஸோ யா, அதுக்கு முன்னாடி கீயை காமிச்சிடுறேங்க. ஸோ கீ வந்துட்டு ஒன்று வந்து ரிமோட் கீ வருங்க, இன்னொன்று வந்துட்டு நார்மல் கீ தான் கொடுப்பாங்க. ஸோ லாக் அன்லாக் மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ அன்லாக் பண்ணுறேன். அன்லாக் பண்ணியாச்சு. என்ஜின் பே பார்த்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒன்றா இங்கே இருக்கும். ஸோ இதை புல் பண்ணோன்னா நான் சொன்ன மாதிரி 695 கிலோமீட்டர்ஸ் ஆல்மோஸ்ட் ட்ரைவ் பண்ணியாச்சு ஒரு 1 வீக்கில். ஊட்டியில் வெதர் செமையாக இருக்குங்க. நான் சொல்லி ஒன்று தெரியணும்னு இல்லை, பட் ஸ்டில் 1 செகண்ட். யா, ஸோ என்ஜின் பே பார்த்தீங்கன்னா இதுதான். இது வந்து 1.2 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் என்ஜின், 3 சிலிண்டர் என்ஜின். ஓகேங்களா? ஸோ இது வந்து 82 bhp அண்ட் 113 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்குன்னு நினைக்கிறேன். 82 அரௌண்ட் 82 அண்ட் 110 சம்திங். நான் இங்கே டிஸ்பிளேல போடுறேங்க. அண்ட் யா, இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து நிறைய ரிவ்யூஸ் பார்த்துருக்கேன். அண்ட் ரிவ்யூஸ் ஆர் சப்ஜெக்டிவ் அஸ் வெல். ஸோ இப்போ என்ன சொல்கிறது, இப்போ பவர்ஃபுல்லான கார்ஸ் ஓட்டிட்டு இதை ஓட்டுறவங்களுக்கு வந்துட்டு மேபி டீசல் என்ஜின்ஸ் ஒரு 2 லிட்டர் டீசல் அந்த மாதிரி ஓட்டிட்டு ஓட்டுறவங்களுக்கு வந்து மேபி பவர் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக ஃபீல் ஆகலாம். பட் எனக்கு கேட்டிங்கன்னா, ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவலாக இருக்குது, டு பி வெரி வெரி ஹானஸ்ட்டு. ஏன்னா இந்த என்ஜின் ப்ரூவன் என்ஜின். யூரோப்பில் வந்துட்டு 1.2 பெட்ரோல் என்ஜின்ஸ் தான் யூரோப்பில் சிட்ரன் எல்லா அவங்க கார்ஸ் லைனப்பில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நானும் எடுக்கும்போது, டெஸ்ட் ட்ரைவ் எடுக்கும்போது எனக்கு ஓகே, பவர் ஓகே. ஏன்னா நம்ம அந்தளவுக்கு புஷ் பண்ண முடியாது இல்லைங்களா டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிள்ஸுங்கனால. அதுவும் இல்லாமல் என்னால் ஸ்ட்ரெச் ஓட்டி பார்க்க முடியல. ஸோ நான் டெஸ்ட் ட்ரைவ் எடுத்தது வந்துட்டு டர்போவும் எடுத்தேன், எண்ணெயும் எடுத்தேன். நிறைய டெஸ்ட் ட்ரைவ் எடுத்தேன். ஆக்சுவலாக நிறைய ஷோரூம்ஸ் போனேன். எங்கெல்லாம் சிட்ரன் ஷோரூம் பார்க்கணும் அங்கெல்லாம் போய் லைக் டெஸ்ட் ட்ரைவ் எடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்ததில் பவர் வந்துட்டு உங்கள்கிட்ட யாராவது சிட்ரன் வந்து 1.2 பவர் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு டெஸ்ட் ட்ரைவ் போங்க. டெஸ்ட் ட்ரைவ் போய் ஓட்டி பாருங்கள் வண்டியை. தயவு செஞ்சு ஓட்டி பாருங்கள். அதுவும் லாங் ஸ்ட்ரெச்சு ஃபுல் லோடை வச்சு ஓட்டி பாருங்கள். ஏன்னா அந்த வண்டியோட இன்ஜினோட கெப்பாசிட்டி எனக்கு வந்து அப்போ தான் புரிஞ்சுது. ஸோ இப்போ வரும்போது கூட பட்டையை கிளப்பிட்டு, ஐ மீன் ரொம்ப ஹார்ஷ் டிரைவிங் கிடையாது. அதாவது இப்போ நான் பேலியை ஓட்டிட்டு இதை ஓட்டுறப்போ நம்ம இந்த வண்டின்ட்டு கிடையாது, நம்ம ஃபேமிலி லைனப்பில் நிறைய வண்டி இருக்குது. ஸோ அதெல்லாம் ஓட்டிட்டு இது ஓட்டும் போதும் எனக்கு வந்துட்டு பவர், அதாவது பத்தலையே அப்படிங்கிற ஃபீல் வந்து எந்த இடத்துலையும் வரல, டு பி வெரி வெரி ஹானஸ்ட். அதான் நான் சொல்கிற மாதிரி உங்கள்கிட்ட யாராவது பவர் பத்தலைன்னு சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து பாருங்க. ஓகேவா? ஸோ இது வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன். இது வந்து பர்சனல் ஃபீட்பேக். 700 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணியிருக்கேன், நான் மட்டும்தான் ஓட்டியிருக்கேன், அதனால நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ மேலே சவுண்ட் இன்சுலேஷன் வராது, லைவ் வேரியன்ட் பேஸ் மாடல். ஸோ பேட்ரி இது ஆல்டர்னேட்டருங்க. ஸோ டர்போ இது யூனிட் வந்து நமக்கு அடுத்த வேரியன்ட்ஸ்லேருந்து வரும். ஸோ இதில் கிடையாது, லைவ் வேரியண்ட்டில் டர்போவே கிடையாது. இது கூலண்ட்டு, பிரேக் ஃப்ளூயிடு அண்ட் யா ஓகே. ஸோ என்ஜின் பே இவ்வளோ தான், பார்த்துக்கோங்க. அந்த இது வராது நான் சொன்ன மாதிரி. ஓகே, நம்ம க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஓகே, ஸோ நம்ம என்ஜின் பே க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போது இன்டீரியர் போகலாம். ஓகேங்களா? நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஜூம்டுன்னா தெரியும், ஐம் சாரி, பிகாஸ் அப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் கிளியராக இருக்கும். அண்ட் யா, இன்டீரியரில் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்துட்டு என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேஸ் மாடல் லைவ் வேரியண்ட்டில் வந்துட்டு மோஸ்ட்லி எந்த ஃபீச்சர் வராது, எல்லாமே பிளாங்காக தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து லைவ் கிட் ஆஃபர் பண்ணாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இதோ இந்த ஆண்ட்ராய்டு சிஸ்டம் வந்துடுங்க. ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ ரெண்டுமே வந்துடும். அப்புறம் வந்துட்டு சீட் கவர்ஸ் வந்துடுங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக். இதோ இந்த சீட் கவர் வரும், நான் உங்களுக்கு காட்டுறேன். பேக்லேயும் காட்டுறேன். ஓகேவா? பேக்லேயும் சீட் கவர்ஸ் வந்துடும். அண்ட் அதாவது அந்த லெஃப்ட் சைடு, இந்த லெஃப்ட் சைடு பேசஞ்சருக்கு வந்துட்டு 3 பாயிண்ட் சீட் பெல்ட் வரும். மிடில் பேசஞ்சருக்கு வந்து லேப் பெல்ட் தான் வரும், பிகாஸ் காஸ்ட் கட்டிங் ஆப்வியஸ்லி. அண்ட் ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம பேக் சீட்லேருந்து வரும்.
ஓகேங்களா. ஸோ பேக் சீட்டில் உட்காந்தோன்னா இப்போது இது வந்து நான் ரொம்பவே புஷ் பண்ணி தான் வச்சுருக்கேன், அதாவது பேக் சைடு. ஏன்னா இப்போ இறங்குறதுனால ரொம்ப புஷ் பண்ணேன். ஸோ அப்படி இல்லாட்டி எனக்கு வந்து சீட் ஸ்பேஸிங் ரொம்ப தாராளமாக இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ பின்னாடி இருக்குது. இது வந்து இப்படி நான் யூஸ்வலாக இப்படி வைக்க மாட்டேன். ஏன்னா நாங்கள் வெளியூர் போனப்போ நான் வந்துட்டு 3 பேர் லோடோடு தான் போனேன் பின்னாடி. ஸோ அப்போ வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் டிஸ்கம்ஃபர்ட் எதுவுமே கிடையாது. ஈவன் ஆன் ரியர் சீட் மிடில் இருக்கிறவரு கூட ஓரளவுக்கு மீடியமான உடம்பாக இருந்தால் தாராளமாக போகலாங்க. அதான் சொல்கிறேன் பாருங்கள், நீங்கள் டெஸ்ட்டு விடுங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். அண்ட் சின்ன சின்ன காம்ப்ரமைசஸ் அதெல்லாம் என்னென்னு சொல்லட்டுங்களா. ஸோ ஒன்று வந்துட்டு கிராப் ஹேண்டில் வந்து எங்கேயுமே வராது. இது வந்து ஒரு மிகப்பெரிய மைனஸ். ஏன்னா இப்போ ஃபேமிலியில் அம்மா அப்பா சித்தப்பா பாட்டி அவங்களால கூட்டிகிட்டு போகும்போது லைக் கிராப் ஹேண்டில் இல்லாதுங்கிறது ஒரு மிகப்பெரிய மைனஸ். ஏன்னா எல்லாருமே கேட்குறாங்க இந்த தமிழ் கை பிடிக்கிறது இல்லையான்னு கேட்குறாங்க. பட் நான் சொன்னேன் ஓகே பேஸ் மாடலில் வராது அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்ட்டாங்க. ஸோ இது வந்து இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மிகப்பெரிய காம்ப்ரமைஸ் இந்த வண்டியில் வயசானவங்களை லைக் இது பண்ணும்போது. அண்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பேக் ரியர் விண்டோவில் வந்துட்டு நமக்கு மேனுவலாக தான் ரோல் பண்ணிக்கணும். ஸோ இது ஒரு காம்ப்ரமைஸ். இது காம்ப்ரமைஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேன், பிகாஸ் காஸ்ட்டுக்கு ஏற்ற இந்த காஸ்ட்டுக்கு இது ஓகே அப்படி தான் நான் சொல்லுவேன். எக்ஸிட்டும் ரொம்ப ஈஸியாக இறங்கிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு காம்ப்ரமைஸும் லைக் எக்ஸிட் அண்ட் என்ட்ரி இன்க்ரெஸ் அண்ட் எக்ரெஸில் கிடையாது. ஸோ இன்னொரு நான் ஃபீல் பண்ணுறது இன்னொரு விஷயம் என்னென்னா, ஸோ இப்போ இந்த ரியர் டோர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நான் இப்போ அதை க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு தட் எஃபெக்ட்டுங்கிறது ஒரு சாலிடான தட் எஃபெக்ட் கிடையாது, டு பி வெரி ஹானஸ்ட். அதே ஃப்ரண்ட் டோர் க்ளோஸ் பண்ணும்போது அந்த தட்டு வந்து நல்லாவே உங்களுக்கு ஃபீல் ஆகும். இப்போ பாருங்களேன். ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துலலாம் வந்துட்டு ரப்பர் ஃபினிஷ் கிடையாது. ஸோ இதனால் வந்துட்டு நமக்கு எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் லைவில் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். மெட்டல் டு மெட்டல் காண்டாக்ட் ஆகிற மாதிரி தான் உங்களுக்கு ஒரு நாய்ஸ் கேட்கும். ஸோ அதுவும் ஒரு குட்டி காம்ப்ரமைஸ் தான். பட் அதான் 6 lakhsக்கு இட் இஸ் ஒர்த் இட், அந்த மாதிரி தான் நான் சொல்லுவேன். காஸ்ட்டுக்கு ஏற்ற ஒரு கார். அண்ட் ரியர் பார்த்தாச்சு இல்லைங்களா. ஸோ இப்போ ஃப்ரண்ட்டு போவோம். ஸோ நான் சொன்ன மாதிரி சீட் எவ்வளோ தள்ளி வச்சுருக்கேன் பாருங்கள். ஓகே. ஸோ இப்போ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி மியூசிக் சிஸ்டம் வந்துடும். நான் கீயை எடுத்து போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இது ஆஃப் பண்ணிவிடுவோம். ஓகே 695. ஸோ 695 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. சிட்ரன் ஸ்டார்ட் பண்ணுன்னா வந்துடும். ஓகே நம்ம சவுண்ட் கம்மி பண்ணிடலாம். ஓகே ஆண்ட்ராய்டு ஆட்டோ அது ப்ளூடூத் இருக்கிறனால ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடுதுங்க, சாரி. ஸோ ஏசி வந்துட்டு பார்த்த மாதிரி மேனுவல் ஏசி வந்துடும். இதையும் காம்ப்ரமைஸ் கிடையாது. ஏசி பட்டையை கலப்புது, டு பி ஹானஸ்ட். அதான் இந்த பட்ஜெட்டுக்கு வெரி 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 குட். ஸோ இதில் வந்துட்டு ஹீட்டிங் இருக்குது, கோல்டு ஆப்ஷன் இருக்குது. நான் கோல்டில் வச்சுருக்கேன். 4 ஃபேன் ஸ்பீட் வந்துடும். அண்டு இதெல்லாம் செட்டிங் லைக் நம்ம எங்கே டிரெக்ட் பண்ணணுமோ அந்த மாதிரி டிரெக்ட் பண்ணிக்கலாம். கியர் நாப், இந்த கியர் நாப் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் இது காஃபி கப், ப்ளீஸ் டோன்ட் மைண்ட். நான் அங்கே ஒரு ஜியோ பங்கில் ஒரு கோல்ட் காஃபி வாங்கினேன். ஸோ அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்டு ஏசி வெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். லைட் போடுவோமா? ஓகே ஓகே. ஏசி வெண்ட்ஸ் வந்துட்டு இங்கே லெஃப்ட் சைட் பேசஞ்சருக்கு ஒன்று, அப்புறம் இங்கே 2 வெண்ட்ஸு, அண்ட் இங்கே டிரைவர் சீட்டுக்கு ஒன்று. நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது வந்துட்டு ஒரு டீசல் இன்ஜின் வண்டி எப்படி சவுண்டு ஸ்டார்ட் ஆகுமோ, எப்படி டிரைவ் பண்ணுவோமோ அதே நாய்ஸ் தான் வரும். ஓகேங்களா. சிலருக்கு வந்துட்டு இந்த இன்ஜின் நாய்ஸ் சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா இப்போது எங்கள் ஃபேமிலி சைடு பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, ஏன்னா இது டீசல் வண்டி மாதிரி சவுண்டு வருது அப்படின்ட்டு. ஸோ இது வந்துட்டு ஒரு கார் என்தூசியாஸ்ட்டுக்கு வந்துட்டு இப்போ எனக்கு டீசல் வண்டினா ரொம்ப பிடிக்கும். ஸோ பட் நீடு வந்து டீசல் இன்ஜின் கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம பெட்ரோல் வாங்கிட்டோம். பட் டீசல்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதோட சவுண்டு, அதோட ஒரு ஹார்ட் பீட் மாதிரி ஒரு சவுண்டுங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வண்டி ஓட்டும் போதெல்லாம் எனக்கு வந்துட்டு அந்த நாய்ஸ் வந்துட்டு இந்த வண்டியில் சத்தியமாக கேட்குது. ஸோ அதனால் இது ஒரு என்ன சொல்கிறது, எனக்கு ஒரு ஹாப்பி ஃபீலிங் மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா. அண்ட் ஓகே கைஸ், அங்கே ஒரு யாக்கு வருது, ஒரு நிமிஷம் இருங்க. ஓகேங்க, அது போயிடுச்சு, நோ இஷ்யூஸ்.
ஸோ அவங்க வந்து ரெட் ஸ்வெட் ஷர்ட் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அவங்கள வந்துட்டு லைட்டாக இது பண்ணுற மாதிரி வந்துருச்சு. ஸோ அவங்க அதான் நம்ம காருக்கு பின்னாடி வந்து நின்றுட்டாங்க. அண்ட் எனிவேஸ் இப்போ அது போயிடுச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பின்னாடி இருக்குது. அண்ட் கம்மிங் டு அவர் கார். ஸோ அதான் நான் சொன்ன மாதிரி இந்த இன்ஜின் நோட் வந்து இதுதான். உங்களுக்கு நான் ரைஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இது அப்படியே ஒரு டீசல் இன்ஜினோட சவுண்டுங்க. ஸோ அதை நீங்கள் ஒன்று மைண்டில் வச்சுக்கணும். உங்களுக்கு டீசல் பிடிக்குன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா இன்ஸ்டலேஷன் வந்துட்டு காஸ்ட் கட்டிங்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நாய்ஸ் உள்ளே வரும். அண்ட் இப்போது இந்த ரியர் வியூ மிரரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவல் டிம்மிங் கூட வராது. இதுவும் ஒரு காம்ப்ரமைஸ். ஏன்னா நைட் டிரைவிங்கில் வந்துட்டு இது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நம்ம வந்து என்ன பண்ணணும்னா நம்ம அப்படியே நமக்கு இல்லாத மாதிரி நம்ம ஏன்னா டேரெக்டாக கண்ணுக்கு தான் அடிக்கும். நமக்கு அந்த ஆப்ஷன் இருந்தால் கூட நம்ம வந்துட்டு அதை கீழே இழுத்து விட்டோம்னா அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியாகும். பட் இதில் அந்த ஆப்ஷன் கிடையாது. ஸோ அது ஒரு குட்டி காம்ப்ரமைஸ். அண்ட் வேறு என்ன இன்டீரியரில் அங்கே ஒரு பவர் பட்டன், பவர் விண்டோ ஸ்விட்ச் வந்துடும். அண்ட் இந்த பவர் விண்டோவும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டுமே வந்துட்டு ஒன் டச் டவுன். இப்போது நான் டச் பண்ணிவிட்டு விட்டேன்னா அதுவே இறங்கிடும். அதே மாதிரி நான் இங்கே டச் பண்ணிவிட்டு இங்கே விடுறேன் பாருங்கள், அது அப்படியே கீழே இறங்கிடும். பட் ஒன் டச் அப் கிடையாது, ஒன் டச் டவுன் மட்டும்தான். ஸோ பின்னாடியும் கொடுத்துருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் நான் இந்த காஸ்ட் வைஸ் நான் சொல்கிறேன். இந்த காஸ்ட்டுக்கு இது எல்லாமே ஓகே. அண்ட் வேறு என்ன, ஹசார் லைட்டிங் இருக்குது. அண்ட் யூஎஸ்பி சார்ஜிங், 12 வோல்ட் சார்ஜர். இதெல்லாம் அவங்க கொடுத்தது. சிட்ரனோட பர்ஃப்யூமு, அப்புறம் கியர் லிவர், ஹேண்ட் பிரேக் மேனுவல் தான். அண்ட் க்ளவ் பாக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய க்ளவ் பாக்ஸ், நல்லா தாராளமாக ஸ்டோர் பண்ணலாம். அண்ட் அந்த இதெல்லாம் அவங்க கொடுத்தது தான், இந்த லெதர் பவுச் எல்லாம் வண்டி எடுக்கிறப்போ. அண்ட் வேறு என்ன எதாவது மிஸ் பண்ணுறேன்னா வைசர்ஸில் ரெண்டுலேயுமே எதுவுமே வராதுங்க, லைட் மிரர் எதுவுமே வராது. ஸோ இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் இது வந்துட்டு லைட்ஸ் வந்துட்டு ஹாலஜன் தான். அண்ட் வைப்பர் வந்துட்டு லெஃப்ட் சைடு தான். அண்ட் இந்த சைடு வந்துட்டு ஹெட்லாம்ப்ஸ், ஹை பீம், லோ பீம். அப்புறம் இது வந்துட்டு ஃபாக் லேம்போட ஸ்விட்ச், அடிஷ்னல் ஸ்விட்ச். இங்கே ஆன் பண்ணோன்னா ஃபாக் லேம்ப் ஆன் ஆகிடும் வெளியே. சாரி, ஓகே. அண்ட் வேறு கிளச்சு, பிரேக், ஆக்சிலரேட்டர். இதில் ஒரு இன்னொன்று என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிளச்சு வந்துட்டு கொஞ்சம் ஹார்டு தாங்க. அதாவது ஃபோர்ட் லெவலுக்கு ஹார்டுன்னு சொல்ல முடியாது. பட் மாருதி அண்ட் டாட்டாவை கம்பேர் பண்ணும்போது, ஏன்னா அதெல்லாம் ரொம்ப லைட்டாக இருக்கும். பட் இது வந்து கொஞ்சம் ஹார்டு தான். ஏன் ஹார்டு அப்படிங்கிற ரீசன் இது பண்ணும்போது தான், ஏன்னா இந்த வண்டியோட கிளச் பிளேட் அண்டு ஃப்ளைவீல் அசம்பிளி அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஹெவி. ஸோ டெக்னிக்கல் ரீசன் இது தான். கிளச்சு ஹார்டாக இருக்குது, புது வண்டியில் கிளச் ஹார்டாக இருக்குது அப்படிங்கிறது என்ன ரீசன்? டெக்னிக்கல் ரீசன் பார்த்தோம்னா இதோட என்ஜினோட கெப்பாசிட்டி வந்து கொஞ்சம் அதிகம். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்துட்டு இப்போ கிளச் பிளேட், ஃப்ளைவீலெல்லாம் அந்த ப்ரெஷர் பிளேட்டெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஹெவி. ஸோ அந்த பவரை வித் ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னா கிளச் பிளேட் அண்ட் அதோட கம்ப்ளீட் அசம்பிளி வந்துட்டு கொஞ்சம் ஹெவியாக இருக்கணும். ஸோ அதோட ஒரு என்ன சொல்கிறது ரிசல்ட் தான் வந்து இந்த கிளச்சோட அந்த ஹார்ட்னஸ். ஸோ இது உங்களுக்கு ஓட்ட ஓட்ட பழகிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பட்டன் தான், ட்ரிப் மீட்டர் அண்ட் ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமி. ஹில்ஸில் வந்ததுனால 16.9, நான் 19.7 வரைக்கும் இந்த திண்டுக்கல் ட்ரிப்பில் எடுத்தாங்க. அண்ட் டிஸ்டன்ஸ் டு எம்டி 280, சாரி 280, சாரி 260. அப்புறம் இது வந்து ஓடோமீட்டர். அவ்வளோதான். வேறு ஆல்மோஸ்ட் எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேங்க. அப்புறம் இது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இந்த லாக் வந்துட்டு எங்கேஜ் ஆகிடும். நம்ம ஒரு 10-20 போகும்போது எனக்கு தெரிஞ்ச ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும்னு நினைக்கிறேன். இது ஒரு மைக்ரோஃபோனும் கொடுத்துட்றாங்க. ஸோ அவ்வளோதான், மழையும் வர தூர ஆரம்பிக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே சொல்லிட்டேன். ஸ்பீக்கர்ஸ் வந்துட்டு சாரி அதை மிஸ் பண்ணிட்டேன். 4 ஸ்பீக்கருமே கொடுத்துட்றாங்க. ட்வீட்டருக்கு ப்ரொவிஷன் இருக்குது, பட் ட்வீட்டர் கிடையாது. ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துட்றாங்க. சீட் கவர் வந்துட்டு ஓகே, அதாவது அந்த கிட்டுக்கு வருவோம். இப்போது இந்த சீட் கவர் இப்போ வந்துட்டு எங்கள் அண்ணா ஒரு டியாகோ எடுத்தார். வண்டி ஆஃப் பண்ணிடுவோமா? ஸோ எங்கள் அண்ணா வந்துட்டு ஒரு டியாகோ ஒன்று எடுத்தார். ஸோ அதுக்கு வந்து அடிஷ்னலாக சும்மா ஒரு சீட் கவர் இருக்கணுமேன்னு சொல்லி போட்டதுக்கு வந்துட்டு எவ்வளோ காஸ்ட் ஆச்சுன்னா ஆல்மோஸ்ட் 6,000 rupees ஆச்சு. ஒரு நார்மலான சீட் கவருங்க, இதே லெதர் மெட்டீரியல் தான். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இதுவும் ஆல்மோஸ்ட் ஓகே. ரொம்ப பேடு ஒஸ்ட்டுன்னெலாம் சொல்ல முடியாது, ரொம்ப நல்லா இருக்குது.
ஸோ நான் இப்போ வந்துட்டு அந்த கிட்டுக்கு வருவோம். ஓகேங்களா, வெளியே போய்டுவோம் ஃபஸ்ட்டு. ஓகே, அந்த இது போயிடுச்சு. ஸோ நம்ம கண்டினியூ பண்ணிவிட்டு கிளம்புவோம். டைம் வந்து 4:16 ஆகிடுச்சு. ஸோ நம்ம டப்புன்னு ரிவ்யூவை ஒரு கன்க்ளூஷன் மாதிரி கொடுத்துட்டு கிளம்பிடுவோம். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த வண்டி வந்துட்டு லைவ் வேரியண்ட். ஓகேங்களா, ஸோ லைவ் வேரியண்ட்டில் நான் சொன்ன மாதிரி ரொம்ப பேசிக் தான், எதுவுமே வராது. ஸோ இந்த லைவ் கிட்டுங்கிறது வந்துட்டு சிட்ரன் சைட்லேருந்து இந்த மந்த் ஜூன் அண்ட் ஜூலைக்கு வந்துட்டு எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் லைவ் வேரியண்ட் புக் பண்ணுறவங்களுக்கு அந்த கிட் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு ப்ரொமோஷனல் சேல் மாதிரி. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் யூஸ் பண்ணி இந்த கார் வாங்கிட்டேங்க. ஓகேங்களா, ஸோ இப்போது வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா am I satisfied or not na, I'm 200% satisfied with this car and with the performance of the car. நான் சொன்ன மாதிரி அந்த கிட்டில் என்னெல்லாம் வரும்னு கேட்டிங்கன்னா, இதோ இந்த ஃபாக் லேம்ப் வந்துடும், அந்த மிரர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் அந்த பிளாக் கலர் ஷைனிங் பிளாக் கவர் வந்துடும், அப்புறம் அந்த வீல் கிளாடிங்ஸ் வந்துடும், வீல் கேப் வந்துடும், சீட் கவர் வந்துடும், ஆண்ட்ராய்டு செட்டு வந்துடுங்க, அப்புறம் ஃபாக் லேம்ப் சொல்லியாச்சு. பின்னாடி வந்துட்டு அந்த ரியர் க்ரோம் வரும். ஸோ இந்த க்ரோம் வந்துடும். அவ்வளோதான், மற்றபடி எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். மழை வேறு தூர ஆரம்பிக்குது, அதிகமாகுது. ஸோ கன்க்ளூஷன் முடிச்சிடலாம். நான் சொன்ன மாதிரி ஓகே, am I சாட்டிஸ்ஃபைட்னா 100% சாட்டிஸ்ஃபைட் வித் த கார். பர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டாக இருக்குது. எனக்கு வந்துட்டு டாபோ நான் எடுக்கலையேங்கிற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபீலிங் வந்து எனக்கு இல்லை, இது வரைக்கும் இல்லை. ஸோ இதை வந்து நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். நம்ம போன வாரத்துலேருந்தே எடுக்கலாம் அப்படின்னு யோசித்தேன். சரி, கொஞ்சம் ஓட்டிட்டு எடுப்போமே அப்படின்ட்டு தான் இந்த ஒரு 700 கிலோமீட்டர் ட்ரைவ் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஹைவேஸ்லேயும் சரி, இதுலேயும் சரி, ஓகே, ஹில்ஸ்லேயும் ஓட்டி பார்த்தாச்சு, நல்லா இருக்குது. ஆனால் சிங்கிளாக தான் வந்திருக்கேன். பட் அது லோட்லேயும் நான் எப்போது மேபி நெக்ஸ்ட் வீக் ஆர் மேபி நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு நம்ம பார்ப்போம். மேபி கசின்ஸ் எல்லோரும், பிரதர் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்தால் ஒன்ஸ் மேபி போவோம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஓகே, ஃபைனலாக ப்ரைஸ் எவ்வளோக்கு எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் ரோடு வந்து கரெக்டாக 6 lakh rupees, 6 lakhs Indian rupees. வண்டியோட ப்ரைஸ் வந்துட்டு 4,99,000 rupees. அப்புறம் இந்த ரோட் டேக்ஸு, இன்சூரன்ஸு அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 lakh வந்துடும். அப்புறம் இந்த அக்சசரிஸ் அது இது, அப்புறம் இந்த மேட்டு அதெல்லாம் வந்துடும். ஸோ இவ்வளோ தாங்க ப்ரைஸ் வந்து 6 lakhs ஆன் ரோடு. நான் சொன்ன மாதிரி சாட்டிஸ்ஃபைடான்னு கேட்டிங்கன்னா 100% சாட்டிஸ்ஃபைட். நான் சொன்ன மாதிரி நான் நான் வாங்கியிருக்கேங்கிறக்காக கிடையாது. நீங்கள் ஒன்ஸ் ஓட்டி பாருங்கள். ஏன்னா இப்போது நம்ம வந்துட்டு சிட்ரன்ஸ் வந்து விற்க வேண்டிய வண்டி பட் சர்வீஸ் வைஸ் கொஞ்சம் போருன்னு தான் இப்போ வரைக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஐம் டெஸ்பரேட். ஏன்னா சர்வீஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. 2000 kilometers or 2 months வந்துட்டு ஃபர்ஸ்ட் சர்வீஸ். நான் அதை சர்வீஸ் முடிச்சோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீட்பேக் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஸோ ஏன்னா சர்வீஸ் எப்படி இருக்குங்கிறது நானும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ கண்டிப்பாக நான் ஃபீட்பேக் கொடுக்குறேன். அண்ட் யா, திஸ் இஸ் இட். ப்ரைஸ் சொல்லியாச்சு, கிட்ஸ் சொல்லியாச்சு, அண்ட் ஃபாஸ்டேக் அதெல்லாம் அவங்களே கொடுத்துருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்க, அவ்வளோதான். இது வந்து ஒரு ஓவரால் ரிவ்யூ. நான் வண்டி எடுத்ததுலேருந்து நான் ஃபஸ்ட் டேவே போடலான்னு நினச்சேன். பட் ஃபர்ஸ்ட் டே போட்டால் நம்ம எடுத்துகிட்டு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு 1 week கேப்பு. நல்லா ட்ரைவ் பண்ணியாச்சு, 700 kilometers, நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் வண்டியை. ஸோ யா, தட்ஸ் இட். ஸோ உங்களுக்கு ஏதாவது queries ஆர் கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஆன்சர் பண்ணுறேன். நோ இஷ்யூஸ் அட் ஆல். ஸோ நம்ம அப்படியே இந்த ரிவ்யூவை முடிச்சுட்டு ஊட்டிலேருந்து கிளம்பலாம். ஆக்சுவலாக கோத்தகிரி வழியாக தான் மேலே வந்தோம். ஸோ அதே ரூட்டில் அப்படியே கீழே இறங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நம்மளும் அப்படியே வீட்டுக்கு போய் சேரலாம். ஏன்னா இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 4:20 ஆச்சு. கிளம்புனா கரெக்டாக இருக்கும். இதோ பிள்ளையார் கோயில் ஒன்று முன்னாடியே இருக்குது. ஸோ அதையும் பார்த்துட்டு அதே கிளம்புவோம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா சாரி. ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட்டாக இனிஷியல்ஸாக ஸ்டார்ட் பண்ணுறேன். பேலியோக்கு பண்ணியிருக்கேன், பட் அது வந்துட்டு கொஞ்சம் இந்தளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் யா, உங்களுக்கு லைட்ஸ் எல்லாம் வேணால் ஒன்ஸ் ஆன் பண்ணி காமிக்கிட்டுங்களா? ஸோ அதையும் காமிச்சிட்டா டோட்டலாக முடிஞ்சிடும். ஏன்னா பேக் சைடும் அந்த ஃபாக் லேம்ப் அதெல்லாம் போட்டு காமிக்கிறேன். ஃப்ரண்ட் ஃபாக் லேம்ப்ஸ், பேக் ரியரில் எல்லாமே போட்டு காமிக்கிறாருங்க. அதோட நம்ம வீடியோ கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ ஹெட்லேம்ப் த்ரோ எப்படின்னா லைக் ஓகே, நாட் பேட். அதாவது ஃபாக் லேம்ப் வந்துட்டு பவர் ஓகேனா, அண்ட் ஹெட்லேம்பும் ஓகே தான். மழை வர அதிகமாகிடுச்சுங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க. அப்படியே ரியர்லையும் காமிச்சிட்றேன். நம்ம ரியர்லையும் பார்த்துட்டு வீடியோவை எண்ட் பண்ணிடலாம். பார்த்துக்கோங்க. ரியர் வியூ இப்படி தான் இருக்குது.
லைட்ஸ் எரியும் போது அந்த டெயில் லேம்ப் வந்து பிரேக் அடித்தா எரியும், ஸ்டாப் லேம்ப். அவ்வளோதாங்க. ஸோ யா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆஸ் ஐ ஆல்வேஸ் சே, ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். அந்த பெல்ட் நாய்ஸ் வருது பார்த்தீங்களா, அது நான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் அப்போ நான் கேட்டுக்கிறேன். மேபி அது என்னென்னு தெரியல, அது ஒன்று மட்டும் கேட்கணும், மற்றபடி அவ்வளோதான். ஓகே, ஸோ எல்லாமே பேசணும். சிட்ரனோட கம்ஃபர்ட் பற்றி பேசவே இல்லை இல்லைங்களா. ஸோ அதை லைவாக ஓட்டிகிட்டு இருக்கும்போதே கம்ஃபர்ட் ஒரு ஃபீட்பேக் கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த குட்டி கிளிப் அட்டாச் பண்ணுற பாருங்க. ஸோ யா, கம்ஃபர்ட் வந்துட்டு இப்போது இந்த என்ன சொல்கிறது, இந்த கேட்டகரிஸில் இருக்கிற கார்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பஞ்ச் எடுத்துக்கலாம், எக்ஸ்டர் எடுத்துக்கலாம், நிறைய வண்டிகள் இருக்குது. அதாவது மைக்ரோ எஸ்யூவி ஒரு சப் காம்பேக்ட், அது எஸ்யூவின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, என்னமோ சொல்லிட்டோம். யா, ஸோ அந்த கான்செப்ட் என்னென்னா, லைக் வண்டியோட இதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்புறம் எப்படி கம்ஃபர்ட் வந்துட்டு இது வந்து ஹைப்பா சிட்ரன் சைடில் இருக்குது, ஆர் இது வந்து உண்மையானவே ஒரு கம்ஃபர்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் நிறைய வண்டி ஓட்டியிருக்கேன். பஞ்ச் ஓட்டியிருக்கேன், எக்ஸ்ட்ரா ஓட்டியிருக்கேன், எல்லாமே ஓட்டியிருக்கேன். நான் வந்துட்டு அதை வந்துட்டு டினை பண்ண கிடையாது. எல்லாத்துலேயுமே கம்ஃபர்ட் இருக்குது. எஸ்பெஷலி வீல் பேஸ் கொஞ்சம் இந்த மாதிரி ஹைட் பண்ணுன ஹேட்ச்பேக்ஸில் கம்ஃபர்ட் இருக்குது, வீல் பேஸ் அதிகமாக இருந்தால் ஆப்வியஸ்லி. பட் சிட்ரனில் வந்துட்டு ஒரு 1 ஸ்டெப் ஹையர். அதை வந்துட்டு நான் வந்து யார் என்ன சொன்னாலும் சரிங்க, அதை நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஓட்டி பாருங்கள். அதுவும் ஃபுல் லோட்லலாம் ஓட்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, அவங்க சொல்கிறது உண்மை தான். ஆக்சுவலாக ஃப்ளையிங் கார்பெட்டுன்னு ஒரு எஃபெக்ட் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, உண்மை தான் அது. நான் அதை சொன்ன மாதிரி எல்லா வண்டியிலும் இல்லையான்னு கேட்டிங்கன்னா இருக்குது, எல்லா வண்டிகள்லையுமே இருக்குது அந்த எஃபெக்ட்டு. பட் இந்த வண்டியில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த சாக்கெட் ஷாப். தேங்க்யூ. ஸோ நல்ல டிரைவர் என்ன நமக்கு வழி விட்டு யா, நான் சொன்ன மாதிரி சாக்கெட் ஷாப் அவ்வளோ நல்லா இருக்குது. அந்த ஒரு குஷன் எஃபெக்ட் ஆகட்டும், நம்ம ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் ஏற்றி, அதாவது நான் சொல்கிறது எல்லாமே மெதுவாக ஏற்றி இறக்குற இதில் தான் நான் சொல்கிறேன். அதாவது ஸ்பீட் பிரேக்கர்னால் என்ன, நம்ம ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணி அதை அப்ரோச் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நம்ம மெதுவாக ஸ்பீட் பிரேக்கர் அப்ரோச் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஏறி இறங்குறதே தெரிய மாட்டேங்குது. நான் சொன்ன மாதிரி ஃபீட்பேக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, ஏடா இவ்வளோ ஒரு ஹைப் பண்ணி சொல்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு நான் நினச்சிட்டு தான் இருந்தேன். இது உண்மையாக இருக்காது, எல்லாம் சொல்கிற மாதிரி இவங்களும் ப்ரொமோட் பண்ணுறாங்கருக்கு அப்படின்னு. ஏன்னா டெஸ்ட் ட்ரைவ் நான் சொன்ன மாதிரி என்னால் அந்தளவுக்கு ரியல் டைமாக என்னால் புஷ் பண்ண முடியல டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிள்ஸை. ஸோ இப்போ நம்ம வந்து வண்டி வாங்கினதுக்கப்புறம், அதாவது நான் வந்து ஃபீல் பண்ணவே இல்லையான்னு கேட்டிங்கன்னா டெஸ்ட் ட்ரைவில் பண்ணினேன். அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இல்லை, அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்ல வரல. லைக் நான் டெஸ்ட் ட்ரைவ்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நிறைய ஷோரூம் போய் ஓட்டி பார்த்தாலும் ஒரு 50-60 கிலோமீட்டர்ஸே ஓட்டிட்டு வச்சுக்கோங்களேன். அதாவது எல்லாம் ஓட்டினது எல்லாமே டாப் வேரியன்ட்ஸ். ஷைன் லைவ் வேரியன்ட் எல்லாம் டெஸ்ட் ட்ரைவுக்கே வச்சிருக்க மாட்டாங்க, எந்த ஷோரூமாக இருந்தாலும் சரி. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு ஒரு லக்ஸுரி வெஹிக்கிள் மாதிரி இருக்குங்க. நான் சொல்கிறது, நான் மறுபடியும் சொல்கிறேன், எல்லாமே வந்து ஸ்பீடாக அப்ரோச் பண்ணும்போது கிடையாது. நம்ம ஸ்லோவாக ஒரு ஸ்பீட் பிரேக்கர் ஏறி இறங்குறோன்னா, நான் சொன்ன மாதிரி இறங்குறதே தெரிய மாட்டேங்குது. அப்படியே அவ்வளோ சாஃப்ட் பண்ணி கொடுத்துருது. பட் அட் த சேம் டைம் இப்போ நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் டப்புன்னு ஸ்பீடாக விட்டிங்கன்னா அந்த ஒரு தூக்கி போடுற எஃபெக்ட் இருக்குது. எல்லா வண்டிகள் மாதிரி இதில் இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, கவர்மெண்ட் பஸ்லலாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்பீட் பிரேக்கர் இருக்கிறதே அவங்களுக்கெல்லாம் தெரியாது போல், அப்படி தான் தூக்கி போடுவாங்க. அதே மாதிரி அந்த எஃபெக்ட் இருக்குது இதில். அதாவது ஸ்பீடாக போய் நம்ம ஏறி இறங்கும் போது. ஸோ யா, அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஃபீட்பேக் வந்துட்டு நான் லைவாக கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் இப்போது நான் கீழே இறங்கும் போது எடுத்துகிட்ருக்கேன். எல்லாரும் சஸ்பென்ஷன் தான், சிட்ரன் தான் சஸ்பென்ஷன் இதுதான் சொல்கிறாங்க. இது உண்மையாக இல்லையாங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இது வந்து 100% உண்மை. இது லைவ் வேரியண்ட்டு, பேஸ் மாடலு, அதனால அந்த எஃபெக்ட்லாம் இருக்காதுன்னா மெக்கானிக்கலி இது ஒரு 100% ஒர்த்தான பேக்கேஜுங்க இந்த வண்டி, எஸ்பெஷலி இந்த லைவ் வேரியண்ட்டு. மற்றபடி காம்ப்ரமைசஸ் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. நான் சொன்ன மாதிரி அந்த கிராப் ஹேண்டில், அப்புறம் ரியர் வைப்பர்,
டிஃபாகரு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரெயின் சீசனில் நமக்கு மேண்டேட்டாக இருக்கிற ஒரு என்ன சொல்கிறது ஒரு நீடுன்னு சொல்லலாம். பட் அட் த சேம் டைம் இந்த இதெல்லாம் வந்துட்டு இந்த சீட் ஹைட் அட்ஜஸ்டர், அப்புறம் இதெல்லாம் வந்துட்டு இப்போ சீட் ஹைட் அட்ஜஸ்டர் கூட எனக்கு பெருசாக தேவைப்படலன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்னெல்லாம் மிஸ் பண்ணணும் அதெல்லாம் சொல்கிறேன், கொஞ்சம் லென்த்தாக போனால் மன்னிச்சுக்கோங்க. அப்புறம் இந்த சீட் பெல்ட் ஹைட் அட்ஜஸ்டர் இதெல்லாம் வந்துட்டு ஏன்னா இப்போது ஒரு லிமிட்டுக்கு மேலே ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு சீட் பெல்ட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாட்டி என்ன இஷ்யூ ஆகுன்னா அவங்க கழுத்துக்கிட்ட போய் இது வந்து என்ன சொல்கிறது ஒரு பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு காம்ப்ரமைஸ் தான், அதையும் சொல்லணும்னு நினச்சா சொல்லிட்டேன். மைலேஜ் வந்துட்டு ரியல் டைமாக நான் வண்டி எடுத்தப்போ எப்படி தெரியுமா இருந்துச்சுங்க, ஒரு 6.7 இருந்துச்சு. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு, என்னடா இது அப்படின்ட்டு. அப்புறம் அடுத்த நாள் ஷோரூம் போகிற வேலை இருந்துச்சு, அதனால போய் கேட்டேன் வண்டி. அவங்களுக்கு சார் ஒரு டைம் ரீசெட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, நம்ம சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் தான் கார்த்திக்னு சொல்லிட்டு எஸ்டிஏ சிட்ரானோட ஒன் ஆஃப் தி ரெப்ரசன்டேட்டிவ். ஸோ அவர் வந்து சார் ரீசெட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னார். சரி பண்ணி பார்ப்போமே அப்படின்னு பண்ணி பார்த்துட்டு நம்ம திண்டுக்கல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து 19, அதாவது நான் 120 வரைக்கும் க்ரூஸ் பண்ணேங்க. ஏன்னா புது வண்டி அப்படிலாம் கிடையாது, 120 வராது. ஹை ரெவ்ஸ் வந்து பண்ணக்கூடாது புது வண்டினா, அது ஒரு ஹார்ட் ரூல்னு கூட வச்சுக்கோங்களேன். ரெவ் வந்துட்டு ஹை ரெவ் பண்ணக்கூடாது. சாரி, அதுக்குள்ள ஒரு சின்ன ஓவர்டேக். அவர் ஹை ரெவ்ஸ் மட்டும் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க சொல்கிறது அதுக்கு டெக்னிக்கல் ரீசன் சொல்லிட்டா. என்ன ரீசன்னா, இப்போ வண்டியில் வந்துட்டு அந்த என்ஜின் இருக்கு இல்லைங்களா, என்ஜினில் வந்து பிஸ்டன்னு ஒரு காம்பனண்ட் இருக்குது, அதில் வந்து ரிங்ஸ் இருக்கும். எதுக்கு அந்த ரிங்ஸ் அப்படின்னா, ஆயிலில் வந்துட்டு பேர்ன் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 3-4 லேயர் ஆஃப் ரிங்ஸ் வச்சுருப்பாங்க. மல்டிபிள் திக்னஸில் ரிங்ஸ் இருக்கும் அந்த பிஸ்டனை சுற்றி அவுட்டர் பார்ட்டில். ஸோ அது வந்துட்டு செட் ஆகணும்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போவே ரெவ் பண்ணி அந்த பிஸ்டனை வந்துட்டு என்ன சொல்கிறது ஹை ரெவ்ஸில் யூஸ் பண்ணணும்னா, பண்ணக்கூடாதுன்ட்டெல்லாம் இல்லை, பண்ணலாம். பட் பண்ணணும்னா நமக்கு வந்துட்டு அந்த என்ஜினோட என்ன சொல்கிறது அந்த ஒரு எஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அது வந்து மேபி காம்ப்ரமைஸ் ஆகலாம் சம் பிளேசஸில். ஸோ அதனால தான் வந்துட்டு இதுதான் ரீசனுங்க. ஏன் ரெவ் பண்ணி ஓட்டக்கூடாதுன்னா, இந்த ரிங்ஸ் செட் ஆகிற வரைக்கும் நம்ம ரெவ் பண்ணுறது அட்வைசபிள் கிடையாது. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இதில் 120லலாம் க்ரூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக க்ரூஸ் பண்ணலாம், அதெல்லாம் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. ஏன்னா 5th கியருங்கிறப்போ இதில் ஆர்பிஎம் மீட்டர் கிடையாது. ஸோ அப்படிங்கிறப்போ ஒரு 2200 to 500 ஆர்பிஎம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ரேஞ்சில் க்ரூஸ் ஆகிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பார்க்குறப்போ அது வந்து ஒரு 5th கியருங்கிறதுனால பெருசாக ஒன்றும் லோடு கொடுக்க போகிறது கிடையாது. அதுவும் நம்ம 120ல் வந்துட்டு நம்ம கம்ப்ளீட்டாக 120லேயே நம்ம ட்ரைவ் பண்ண போகிறது இல்லை. ஸோ இதெல்லாம் அதான் ஒரு 10 செகண்ட்ஸ் 120ல் ட்ரைவ் பண்ணுங்க, நல்லா இருந்துச்சு. எந்த ஒரு இதுவெல்லாம் கிடையாது, நல்லா இருந்துச்சு. நான் இப்போது உங்களுக்கு காட்டணுன்ட்டு தான் அந்த ஸ்பீட் பிரேக்கரில் நம்ம ஸ்பீடாக விட்டு ஏற்றுனேன். ஸோ இப்போ நான் இதில் விட்டு ஏற்றுறேன் பாருங்கள், இது ஒரு குட்டி ஸ்பீட் பிரேக்கர் தான், நான் ஸ்பீடாக ஏற்றுறேன். உங்களுக்கு அந்த டயரே வந்துட்டு மேலே ஏறி கீழே இறங்கும், அதாவது டயரே தூக்கி போடுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் ஸ்பீட் பிரேக்கரில் மெதுவாக ஏறினீங்கன்னா உங்களுக்கு ஏறி எங்கிறது தெரியாது நான் சொன்ன மாதிரி. ஆனால் இப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கும். ஸோ அது ஒரு சின்ன இது. முக்கியமாக நீங்கள் இந்த வண்டியில் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது ஃபுல் லோடோட போங்க, அப்போ தான் உங்களுக்கு அந்த ரியல் பொட்டன்ஷியல் தெரியும். ஏன்னா கம்ப்ளீட்டாக அப்போ தான் அந்த சாஃப்ட் அப்சர்வர் வந்து ஒர்க் ஆகும். ஸோ உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும் பாருங்கள், நல்லா இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ வேறு ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா மைலேஜு சொல்லிட்டேன். அவரேஜாக ஒரு 19, அதாவது இந்த இப்போது ஒரு 7-11 கிலோமீட்டர்ஸ் ஓடிட்டுங்களா, இது வரைக்கும் எனக்கு ஆவரேஜாக 19-18 அந்த ரேஞ்ச் கிடைக்குது. இன்னுமே எடுக்கலாம், பட் அதான் கொஞ்சம் ஓடட்டுங்க, இன்னும் வண்டி ஓடட்டும். ஓடுறப்ப தான் நமக்கும் கொஞ்சம் அந்த ரிங்ஸ் எல்லாம் செட் ஆகும்போது மேபி புஷ் எடுக்க முடியுமா எடுக்க முடியாதுன்னு தெரியல. அவங்க கோட் பண்ணுறது 19 கோட் பண்ணுறாங்க, நமக்கு இப்போயே வந்து 19 ஆல்மோஸ்ட் கிடைக்குது. ஸோ சிட்டிக்குள்ளன்னு பார்க்கும்போது அதான் சிட்டி ப்ளஸ் ஹைவேஸ் அவரேஜ் பண்ணும்போது ஒரு 16 to 17 கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இன்னும் வண்டி கொஞ்சம் செட் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ
அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. ஸோ நான் இதை முடிச்சுக்கலான்னு பார்க்குறேன். வேறு ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். காது வேறு அடைச்சிக்கிச்சுங்க. ஸோ அதான் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, அப்புறம் ஸ்டியரிங் பட்டர் ஸ்மூத், சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. ஓகே, நம்ம ஹில்ஸில் வேறு ட்ரைவ் பண்ணுறோம், பேசிக்கிட்டே ட்ரைவ் பண்ணோன்னா நமக்கு வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். எண்ட் பண்ணிவிட்டு நான் எங்கேயாவது ஒரு பேக்கரியோ டீ குடிக்கலாம் ஒரு இடத்துல நிறுத்தி. ஸோ நான் அப்லோடு பண்ணுறேன் வீடியோவை. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி வந்து 45 லிட்டர்ஸ், அதையும் சொல்லிடுறேன். ப்ரைஸ் 6 lakhs. இப்போ பாருங்கள், மெதுவாக ஏற்றுறேன், அவ்வளோதான். அப்படியே பஞ்சு மேலே மெத்தையில் உட்காருவோம் இல்லைங்களா, அப்படி இருக்குது. அதான் நான் சொன்ன மாதிரி நானும் இதை ஹைப் பண்ணுறேன்னா தயவு செஞ்சு நினைக்காதீங்க, வண்டி ஓட்டி பாருங்கள், ஒன்லி தென் யூ வில் நோ. வீட்டுக்கு ஆல்மோஸ்ட் 70 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 6:45 தான் ரீச் ஆகுன்னு காட்டுது. டைம் இப்போ தான் 5:03 ஆகுது. ஸோ கண்டிப்பாக ஒரு டீ போடணுங்க. டீயை போட்டு தான் இறங்கணும், இல்லாட்டி செட் ஆகாது. ஓகே ஐயா, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் மறுபடியும். Until then, bye.